ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 15 ஃபிங்கர் டிசைன் பார்க்கலாம். ஃபிங்கர் டிசைன் ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த டிசைன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இது வரைக்கும் பார்த்த எலமெண்ட்ஸ் வச்சே இந்த ஃபிங்கர் டிசைன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் போடுற டிசைன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நோட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டிசைனுக்கு பாருங்கள், நான் டாப்பில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த மெஹந்தியில் கார்னரில் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா மெஹந்தி வச்சு, அதுக்காக மேலே ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ கீழே வந்து நான் டிசைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து நான் திக் லைன்ஸ் போட்டுக்கிறேன். திக் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஷார்ட் டர்ம்ஸ் கொடுக்க போகிறேன். ஷார்ட் டர்ம்ஸ் வந்து டபுள் லேயர் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் அதுக்கு மேலே பிக் ஹம்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது ஆல்ரெடி பார்த்தது தான், ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே போதும். பெருசாக லேர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. என்னென்ன டிசைன்ஸ் போடுறேன், என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இதில் கொண்டு வர சொல்லி நோட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து பாருங்கள், ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஷார்ட் டர்ம்ஸ் ஃப்ளவர் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஷார்ட் டர்ம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பிக் ஹம்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு மேலே வந்து திக் லைன்ஸ் மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் ஷார்ட் டர்ம்ஸ் போடுறேன். ஷார்ட் டர்ம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ பார்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேப் இருக்குது இல்லையா சென்டரில், அதை ஃபுல்லாக நான் வெறும் ஹம்ஸ் வச்சே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ்லாம் நீங்கள் இதை மாதிரி ஹம்ஸு ஸ்பைரல் இதை வச்சு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் நல்லா மெஹந்தி வச்சு அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா. ஸோ இதான் ஃபஸ்ட் டிசைன். ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கிராண்ட் லுக்குமே கிடைக்கும். ஸோ அடுத்த டிசைன் பாருங்கள், நான் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணாமல் அந்த ஃபிங்கர் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வந்து போட போகிறேன். டாப்பில் வந்து ஹம்ஸ் போட்டு அதுக்கு மேலே டாட் வச்சுட்டு அடுத்து திக் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். திக் லைன்ஸ்க்கு அடுத்து நான் ஷார்ட் டர்ம்ஸ் ரிப்பீட்டடாக வரும் உங்களுக்கு. ஸோ ஹம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ போட்டுட்டு நான் இப்போ பாருங்கள் ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, டைமண்ட் ஷேப் மாதிரி. ஸோ பெருசாக ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே சின்னதாக அதே ஷேப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ்லாம் மெஹந்தியை வச்சு இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அவுட்டரில் வந்து லைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்து ஒரு திக் லைன்ஸ் பார்டர்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். திக் லைன் போட்டுட்டு கீழே வந்து ஹம்ஸ் கொடுக்குறேன். எத்தனை லேயர் வேணால் கொடுத்துக்கலாம், 2 லேயர் 3 லேயர் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் கீழே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு ஷார்ட் டர்ம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே டாட்ஸு டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ் எது வேணால் போட்டு நீங்கள் ஃபினிஷிங் லுக் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு டிசைன். அண்டு தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வந்து நான் உங்களுக்கு கிரிட் பேட்டர்ன் வச்சு ஒரு ஃபிங்கர் டிசைன் போடுறது வந்து டீச் பண்ணுறேன். வெறும் கிரிட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ டாப்க்கு வந்து மெஹந்தி ஃபில்லிங்க்கு வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து திக் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கிரிட் பேட்டர்ன் போடாமல் ஜஸ்ட் ஒரு ஹம்ஸ் இல்லை ஸ்பைரல் மாதிரி ஏதாவது ஒரு பார்டர் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்டர் எதாவது செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கிரிட் பேட்டர்னுக்காக நான் லைன்ஸ் போடுறேன் பாருங்கள். ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு அந்த கனெக்ட் ஆகுது இல்லையா, 2 லைன்ஸும் கனெக்ட் ஆகிற பிளேஸில் வந்து டாட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் இந்த கிரிட் பேட்டர்னை. ஸோ ஈஸி தான். ஜஸ்ட் அந்த கனெக்ட் ஆகிற பிளேஸில் வந்து ஒரு 4 டாட் வச்சிங்கன்னா, அது குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ டாப்பில் வந்து மெஹந்தி வச்சு நான் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இது ஒரு டிசைன் கிரிட் பேட்டர்ன் வச்சு போடுறது. அண்ட் அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து கட் ஒர்க்கை யூஸ் பண்ணி போடுற ஃபிங்கர் டிசைன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்டர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். எடுத்ததும் ஃபுல்லாக ஒரே இதுவாக இல்லாமல் ஒரு பார்டர் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கட் ஒர்க்குக்கு வந்து ஒரு ஃப்ளவர் நான் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் ஃப்ளவரு, கமா டிசைன், லீஃப் டிசைன் இதுதான் யூஸ் ஆகும் கட் ஒர்க் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து கமா டிசைன் போடுறேன். லீஃப் போட்டுட்டு இருக்க கேப்ஸ் எல்லாம் கமா டிசைன் எதாவது போட்டு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், ஃபில்லிங் கிளாஸ்லேயே வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம்.
ஸோ அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நல்லா பார்த்துட்டு இதை பாருங்கள், நல்லா புரியும். ஸோ பேலன்ஸ் ஸ்பேஸில் நான் மெஹந்தி வச்சு இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். கட் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப்பில் வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் வந்து நான் ஒயின்ஸ்லாம் கம்பைண்டாக வர மாதிரி ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இது டாப்பில் பாருங்கள், நான் ஃபுல்லாக மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணலை. ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளவர் தான். ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஸ்பேஸில் வந்து நான் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ ஒரு ஷார்ட் டம்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஸ்பைரல் போட்டு நான் ஒரு பார்டர் மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு ஒயின்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு பேலன்ஸ் ஸ்பேஸில் நான் ஹம்ஸ் இல்லை ஸ்பைரல் பிக் ஹம்ஸ் எதாவது வச்சு நான் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து இது எல்லாமே போட்டுடலாம். ஸோ நான் ஷார்ட் டம்ஸ் பிக் ஹம்ஸ் கொடுத்து நான் இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். டாப்பில் நான் ஸ்பேஸ் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ளவர் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து மெஹந்தி வச்சு இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ அடுத்த டிசைன் பாருங்கள். அடுத்த டிசைனுக்கும் நான் டாப்பில் ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். திக் லைன்ஸ் போட்டு செட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து போன கிளாஸ் ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த டிசைன் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஃபிங்கர் டிசைனை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் இந்த டிசைனை யூஸ் பண்ணி இந்த ஃபிங்கர் ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிவிடுவேன். பாருங்கள், அது ஒரு டிசைன் வச்சே நான் ஃபில் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து மெஹந்தி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் வந்து நான் ஃபுல்லாகவே வெறும் ஒயின்ஸை வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் செட் பண்ணிக்கிறேன். 2 ஹம்ஸ் போட்டு நான் பார்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஒயின்ஸ் வந்து கொடுக்குறேன் ஃபுல்லாகவே. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒயின்ஸ் போட்டு அப்படியே கூட விடலாம். நான் சைடில் வந்து கேப்ஸ் இருக்கனால சின்னதாக அதுக்கேற்ற மாதிரி ஒயின்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கர்வ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். 2 சைடுமே கர்வ்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க போர்ஷன் எல்லாமே மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிவிடுவேன். ஸோ 2 சைடுமே இதே மாதிரி மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு டாப்லேயும் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு நான் டாப்பில் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணலை, ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ 2 ஷார்ட் டம்ஸ் போட்டுக்கிறேன். ஷார்ட் டம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் அகைன் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ டாப்பில் வந்து மெஹந்தி ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக லீஃப் டிசைன் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு 3 லீஃப் டிசைன். லீஃப் கிளாஸ்லேயே நம்ம டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ்லேயே பார்த்துட்டோம் அந்த டிசைனை. அண்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ்லேயுமே டீச் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்த டிசைன்ஸ் தான். ஸோ லீஃப் போட்டுட்டு அது கீழே வந்து ஹம்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு பிக் ஹம்ஸ் போடுறேன். அண்ட் சென்டர் பார்ட் வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். சென்டரில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நான் பார்டர் டிசைனில் பார்த்துருப்போம் இது மாதிரி. ஸோ வர்டிக்கல் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து டாட்டாக வச்சு இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். அண்ட் கீழே இருக்க ஸ்பேஸில் நான் ஹம்ஸு பிக் ஹம்ஸு எதாவது வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். டாப்பில் வந்து லீஃப் டிசைன் ட்ரா பண்ணது போக ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து மெஹந்தி வச்சு இப்படி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த லீஃப் டிசைன் நல்லா எடுத்து காட்டும். ஸோ அடுத்த டிசைன் பாருங்கள். டாப்பில் ஒரு லைன் போட்டு ஷார்ட் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஒயின்ஸ் கொடுக்குறேன். இதுவுமே சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதில் கிரிட் பேட்டர்ன் மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லைன்ஸ் வந்து எப்படி போடுறது. நீங்கள் இது போடலை வரலனாலும் ஸ்ட்ரெயிட் லைன் கூட போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இது மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு ஸ்லாண்டிங் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். கிரிட் பேட்டர்ன் மாதிரி ஸ்லாண்டிங் லைன்லேயே டபுள் லைன் பார்த்தோம் இல்லையா, அதே தான் கொடுக்குறேன். அது அப்படியே திக் லைன்ஸாக வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் சென்டரில். ஸோ இப்படி பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு சென்டர்லலாம் பாருங்கள் குட்டி குட்டியாக கர்வ்ஸ் போடுறேன். இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக கர்வ்ஸ் போட்டு ஃபில் பண்ணுறேன். அண்ட் பாட்டமில் வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணால் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷார்ட் டர்ம்ஸ் வந்து டபுள் லேயர் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க போர்ஷன் எல்லாமே ஸ்பைரல் வச்சு முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு வந்து நான் கட் ஒர்க் அண்ட் கிரிட் பேட்டர்ன் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு ஃபிங்கர் டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், கட் ஒர்க்குக்கு வந்து நான் ஒரு லோட்டஸ் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ளவர் டிசைன் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நான் லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க போர்ஷன்லாம் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிவிடுவேன். ஸோ லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து ஒரு கிரிட் பேட்டர்ன் கொடுக்குறேன். ஸோ அந்த கிரிட் பேட்டர்னுக்கு சென்டரில் பாருங்கள், நான் கிரிட் பேட்டர்ன்லேயே இந்த டிசைனை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ டாட்ஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த டிசைன் வந்துடும். லைன்ஸ்க்கு மேலேயே பண்ணணும். ஸோ கிரிட் பேட்டர்னில் இந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் டாப்பில் வந்து இப்போ லோட்டஸ் போட்டோம் இல்லையா, பேலன்ஸ் போர்ஷன் எல்லாமே மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் டாப்லேயும் மெஹந்தி அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ தான் ஃபிங்கர் டிசைன். நான் டீச் பண்ணிக்கிறது எல்லாமே அட்வான்ஸ் பேஸ் பண்ணி இருக்க டிசைன்ஸ் தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.